இந்த கதை 12 வயதுடைய மீராவின் வாழ்க்கையை மாற்றிய அனர்த்தம் பற்றியது. மீரா ஒரு பெரிய ஆற்றங்கரையின் அருகில் வாழ்ந்து வந்தாள். அவளது தந்தை மீனவர்களுக்கான படகுகளை உருவாக்கினார். மீராவையும் அவளது 2 இளம் சகோதரர்கள் மற்றும் வயதான பாட்டி ஆகியோரை அவளது தாயார் கவனித்து வந்தார். பாட்டிக்கு டிமென்ஷியா எனப்படும் மறதி நிலை இருந்ததால எப்போதும் மேலதிக கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. மீரா ஒரு அறிவு கூர்மையான மற்றும் உதவும் மனப்பான்மை உள்ள ஒரு பெண் பிள்ளை. அவள் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்ற கனவு கண்டாள். ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு ஆண்டுதோறும் அங்கு வரும் வெள்ளத்தை எவ்வாறு சமாளிப்பது என்பது அவர்களுக்கு நினைவிலிருந்த காலத்திலிருந்தே தெரிந்திருந்தது. அத்துடன் அவர்கள் கடலில் இருந்து தொடங்கி ஆற்று வழியாக வீசும் புயல்களுக்கும் முகம் கொடுக்க பழக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய காலநிலை மாற்றங்களால் புயல்கள் மிகவும் வலுவாக காணப்பட்டதுடன் வழக்கத்துக்கு மாறாக எவ்வாறு வரும் என்பதை கணிப்பதும் கடினமாகிவிட்டது. இவ்வானிலை முறைகள் தன்னுடைய நினைவில் இருப்பதை விடவும் வித்தியாசமாக இருப்பதாகவும் மீராவின் பாட்டி கூறினார். மேலும் இவ்வருடம் வந்த புயலானது அவர்கள் இதுவரை கண்டிராத புயலை விடவும் பலமானதாக இருந்தது. காலநிலை மாற்றங்கள் கடல் நீர் மட்டத்தை உயர்த்தியதால் மீராவின் வீட்டை நோக்கி பலமான அலைகள் ஆற்றினூடாக வந்தன. இவ்வலைகள் வீடுகளை தாக்கி பெரும் அழிவையும் சேதத்தையும் ஏற்படுத்தியது. இதனை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. மரத்தாலான சில வீடுகள் அலைகளால் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் இன்னும் சில வீடுகளின் கம்பங்கள் முறிந்து அலையோடு அடித்து செல்லப்பட்டது. மீராவின் வீடும் மீட்டு நிலத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டதோடு அதன் ஒரு பகுதி நொறுங்கியிருந்தது. இவ்வனர்த்தம் காரணமாக மீராவின் குடும்பம் உட்பட பல குடும்பங்கள் துயரமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிட்டது. மீராவின் வீடு இடிந்து விழுந்ததில் அவளது பாட்டி உயிரிழந்ததோடு அவளது தந்தையும் முள்ளந்தண்டில் பலத்த காயத்துக்கு உள்ளாகி இடுப்புக்கு கீழே செயலிழந்தார். இந்நிலையில் மீராவின் குடும்பம் பல மைல்களுக்கு அப்பால் உள்ள தற்காலிக முகாமில் தங்க வேண்டியிருந்தது. அனர்த்தத்தின் பின்னர் மீராவின் வாழ்க்கை மாறியது. மீராவின் அப்பாவால் வேலை செய்ய முடியாமல் குடும்பத்தை பராமரிக்க மீராவின் அம்மா வேறு ஊரிலுள்ள ஒரு வீட்டிற்கு வேலைக்கு சென்றார். அவளது தந்தை அவரது மாற்றுத்திறனுக்கு துணிச்சலாக முகம் கொடுத்தார். ஆனால் அவரால் நகர முடியாமல் இருந்ததால் மேலும் மேலும் மனச்சோர்வடைவதை மீரா அவதானித்தாள். பாட்டி இல்லாதது முழு குடும்பத்துக்கும் வருத்தமாக இருந்தது. மீராவின் தாய் வேலைக்கு செல்வதால் அவளின் சகோதரர்கள் மற்றும் தந்தையை பராமரிப்பதற்காக மீரா பாடசாலையிலிருந்து இடைவிலகினாள். வேறு முகாமிற்கு இடம்பெயர்ந்த தனது நண்பர்களுடனான தொடர்பையும் அவள் இழந்தாள். இப்போது அவளுக்கு தான் ஒரு ஆசிரியராக வர முடியாது என்று தோன்றியது. முகாமில் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கை கடினமாக இருந்ததால் அடிக்கடி விரக்தியும் கோபமும் அடைந்தனர். மீரா தனியாக செல்வதை பாதுகாப்பாக உணரவில்லை. மீரா தூங்குவதற்கு முன்னர் தினமும் தனது குடும்பத்தாரும் அவர்களைப் போன்ற மற்றவர்களும் முகம் கொடுத்த துயரங்கள் நீங்கி அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். ஒரு நாள் இரவு அவளின் கனவில் ஒரு விசித்திரமான இயந்திரத்தை கண்டாள். அது ஒரு அனர்த்தத்துக்கு முன் செல்ல வைக்கும் இயந்திரம். இவ்வியந்திரத்தால் காலத்தை பின்னோக்கி செலுத்த முடியும். இதில் 4 நிலைகள் உள்ளன. மீரா முதலாவது நிலைக்கு திருப்பினாள். தயார் நிலை. திடீரென்று மீரா புயலுக்கு சற்று முன்னர் உள்ள ஒரு காலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாள். அங்கு ஆபத்துக்களுக்கு பதிலளிப்பதற்கும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் தொண்டர்கள் தயாராக இருப்பதை அவளால் பார்க்க முடிந்தது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சமூக குழுக்கள் தற்காலிக வீடுகள் மற்றும் உதவிகளுக்கான திட்டங்களை கலந்துரையாடுவதையும் கண்டாள். ஓர் நெருக்கடியான சூழ்நிலைக்கு பதிலளிக்கும் போது மக்களுக்கு சமூக மற்றும் உணர்வு ரீதியான ஆதரவை வழங்குவது எவ்வளவு முக்கியமானது என்பதை உளவியலாளர் ஒருவர் விளக்கினார். அனர்த்தத்தை சமாளிப்பதோடு நீண்டகால பிரச்சனைகளால் ஏற்படும் மாற்றங்களை குறைக்கவும் இது உதவும் என்று கூறினார். மீண்டும் பயங்கரமான அழிவை ஏற்படுத்திய ஒரு புயலை மீரா கண்டாள். இருப்பினும் இம்முறை
சமூக தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ விரைந்து வந்தனர். அவர்கள் மீராவின் பாட்டி இறந்ததற்காக அவளது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறியதோடு அவளது தந்தையின் கடுமையான மாற்றுத்திறனை கையாள்வதற்கு நடைமுறைக்கு பொருத்தமான ஆதரவையும் வழங்கினர். தற்காலிக தங்குமிடங்கள் அயலவர்களையும் உறவினர்களையும் நெருக்கமாக வைத்திருப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டன. எனவே மீராவின் தாய் தனது குடும்பத்தை பராமரிக்க வேலைக்கு செல்ல வேண்டியிருந்த போதும், மீரா பாடசாலைக்கு செல்லும் போதும் அவளின் தந்தை மற்றும் சகோதரர்களை கவனிக்க அயலவர் உதவினர். பாடசாலையில் ஆசிரியர்கள் குறிப்பாக குடும்ப அங்கத்தவர்களை இழந்த பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொண்டதுடன் பாடசாலை பொருட்கள் மற்றும் வீட்டு வேலை பாடங்கள் போன்ற நடைமுறை விடயங்களில் ஒருவருக்கொருவர் உதவுமாறு மாணவர்களை ஊக்குவித்தனர். மீராவின் வகுப்பில் ஒரு பெண் பிள்ளை தொடர்ந்து அழுததோடு கவனம் செலுத்துவதிலும் சிரமப்பட்டாள். அதனால் அவளுக்கு உதவ ஒரு உளவள துணையாளரை சந்திக்க அவளுடைய ஆசிரியர் ஏற்பாடு செய்தார். மீராவின் தந்தை ஒரு சமூக குழுவிடம் ஒரு கடையில் புதிய வேலைக்கு சேர்வதற்கான பயிற்சியையும் ஆதரவையும் பெற்றார். அவர் தனது மாற்றுத்திறனுடன் வாழ்வதில் அதிக நம்பிக்கையை பெற்றதோடு மீராவின் குடும்பத்தினர் மெதுவாக தங்கள் வாழ்வை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். மீரா அனர்த்தத்துக்கு முன் செல்ல வைக்கும் இயந்திரத்தை பார்த்துவிட்டு அதனை தணிப்பு மற்றும் தடுத்தல் நிலைக்கு திருப்பினாள். மீண்டும் அவள் பயங்கரமான புயலுக்கு முன்னைய காலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாள். தற்போது அவளின் தந்தை உட்பட மக்கள் அனைத்து மர வீடுகளையும் வெள்ளப்பெருக்கு வராத இடத்திற்கு மாற்றுவதை அவதானித்தாள். அதிக வெள்ளத்திலிருந்து வீடுகளை பாதுகாக்க பெரியவர்கள் அனைவரும் கலந்தாலோசித்து இதை செய்ய ஒப்புக்கொண்டதாகவும், வலுவான உயரமான வீடுகள் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்றும், அவர்களின் வீடுகளுக்கு ஏற்படும் சேத அபாயங்களை குறைக்கும் என்றும் அவளது தந்தை சிறுவர்களுக்கு விளக்குவதை அவதானித்தாள். ஏனைய மக்கள் தங்கள் கால்நடைகளை மீட்டு நிலத்திற்கு நகர்த்துவதற்கான திட்டங்களை வகுத்தனர். வலுவான புயல்கள் அல்லது வெள்ளப்பெருக்கு போன்ற ஆபத்துகள் குறித்து மக்களை எச்சரிக்க ரேடியோ மற்றும் குறுஞ்செய்தி மூலம் புதிய முன்கூட்டிய எச்சரிக்கை முறையை அரசாங்கம் அறிவித்தது. மீராவின் குடும்பத்திற்கு அவரது பாட்டியின் டிமென்ஷியா கிளினிக்கிலிருந்து சமூக நல பணியாளர் ஒருவர் வருகை தந்து தேவைப்பட்டால் அவர்கள் பாட்டியை வெளியேற்ற தயாராக இருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தினார். மீரா இம்முறை புயல் தாக்குதலை பார்த்தபோது பெரும்பாலான வீடுகள் அலைகளுக்கு மேல் பலமாக நிற்பதை கண்டாள். அரசாங்கம் ஏற்கனவே வீடுகளில் இருக்கும் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ஆபத்து குறித்து எச்சரிக்கை விடுத்ததால் அவர்கள் கால்நடைகள் மற்றும் படகுகளை மீட்டு நிலத்திற்கு நகர்த்தினர். அத்துடன் தங்களை பாதுகாத்துக் கொள்ள எடுத்த நடவடிக்கைகள் குறித்து நம்பிக்கையுடனும் குறைந்த பயத்துடனும் இருந்தனர். புயல் ஓய்ந்த போது வீடுகளுக்கு சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டிருந்ததுடன் எவருக்கும் பெரிய காயம் ஏற்படவில்லை. மீரா கண்டது கனவெனினும் தனது பாட்டி உயிருடன் இருப்பதையும் தந்தை நடமாடுவதையும் கண்டு அவள் ஆனந்தத்தில் அழுதாள். சமூகத்திலுள்ள அனைவரும் புயலுக்கு பின்னர் சுத்தம் செய்ய உதவியதுடன் ஆபத்துக்களை தடுக்க ஒன்றாக வேலை செய்ததால் அவர்களது பிணைப்பு இன்னும் வலுவாக இருந்தது. மீரா தனது கனவின் இந்த மகிழ்ச்சியான பகுதியை விட்டு வெளியேற விரும்பவில்லை. ஆனால் இறுதி நிலையை ஆராய அடுத்த நிலையை திருப்ப வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. பதிலளித்தல் மற்றும் மீளுதல். இது அவளை அனர்த்தத்தினால் அவளுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்த யதார்த்தத்திற்கு மீண்டும் கொண்டு வந்தது. இருப்பினும் இந்த நேரத்தில் மீண்டும் இது நடக்காமல் இருப்பதற்காக தங்கள் சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்று மக்கள் பேசுவதை அவள் அவதானித்தாள். அவளது தந்தையை போன்றவர்கள் தங்கள் அனுபவங்களை பற்றி பேசுவதற்கும் வீடுகளை மிகவும் பாதுகாப்பாக மீண்டும் கட்டுவதற்கான வழிகளை பரிந்துரைப்பதற்கும் உதவி செய்யும் நிறுவனங்கள் இருந்தன. மீராவின் குடும்பத்தை போன்ற குடும்பங்கள் சிறு தொழில்களை தொடங்குவதற்கு ஒரு திட்டம் இருந்ததால் அவளுடைய தாய் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. பாடசாலைக்கு சிறுவர்கள் தொடர்ந்து செல்வதற்கான உதவியை வழங்க அரசாங்கம் சமூக சேவகர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது.
அனர்த்தத்திற்கு தயார்படுத்தல் மற்றும் தடுத்தல் முறைகள் பாடத்திட்டத்தில் ஒரு தலைப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டதால் ஒவ்வொருவரும் அபாயம் ஏற்படக்கூடிய விடயங்களிலிருந்து தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அறிவை வளர்த்துக் கொண்டார்கள். இதனால் அவர்கள் அனைவரும் இவற்றை எதிர்கொள்வதில் அதிக நம்பிக்கையுடன் இருந்தனர். மீரா தனது கனவிலிருந்து விழித்து நீண்ட நேரம் யோசித்தாள். அவள் என்ன செய்ய விரும்புகிறாள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அனர்த்தத்திற்கு முன் செல்ல வைக்கும் இயந்திரமானது அவளுக்கு அனர்த்தங்களின் ஆபத்துகள் மற்றும் துயரத்தை குறைக்க அல்லது தடுக்க மக்கள் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை காட்டியது. இது மிகவும் முக்கியமானதாக இருந்தும் இந்த அழிவுகரமான புயல்கள் அடிக்கடி ஏற்படுவதை தடுக்க மக்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்று மீரா யோசித்தாள். காலநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் இயற்கையின் மீதான மக்களின் தாக்கத்தால் ஏற்படுவதாகவும், ஆனால் இதை தடுக்க அவர்கள் போதுமான அக்கறை காட்டவில்லை என்றும் அவளது பாட்டி கூறியிருந்தார். தனது குடும்பத்தை பாதித்த புயலை போன்ற அனர்த்தங்களை தடுக்க தன்னால் முடிந்ததை செய்வேன் என்று மீரா மனதுக்குள் உறுதி செய்து கொண்டாள். இப்போது அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய இலக்கு இருந்தது. உலகெங்கிலும் இளைஞர்கள் மற்றும் வயது வந்தவர்கள் தாங்கள் வாழும் இடங்களில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தடுக்கவும் தயார்படுத்தவும் அவற்றுக்கு பதிலளிப்பதற்கும் வேலை செய்து வருகின்றனர். நமது சமூகங்களில் அனர்த்தங்களுக்கான காரணங்கள் மற்றும் இயக்கும் விடயங்கள் என்னவாக இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்வதில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு வகிக்க முடியும்.